உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை இந்த வேத வசனம் விளக்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5:8 சொல்கிறது, இந்த பிசாசு நம் ஒவ்வொருவருக்கும் எதிராளி என்று. இவனுக்கு பல பெயர்கள் உண்டு. இவன் தேவ சமூகத்தில் இருந்து விழுந்து போன ஒரு தேவ தூதன். இவனுக்கு வேதம் பல பெயர்களை தருகிறது. ஒரு பெயர் பிசாசு, இன்னொரு பெயர் சாத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, 20:2 இந்த வசனங்களில் இந்த பெயரை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகில் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய எளிதான ஒரு தியானத்திற்காக இந்த உலகில் இயேசு கிறிஸ்து உலாவின பொழுது எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் அவரை சந்தித்தன, எப்படி அவைகளை முறியடித்தார், அதனால் இன்று இந்த 20வது நூற்றாண்டில் வாழும் நமக்கு என்ன பயன், அதை மட்டும் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபிப்போமா? என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவரை சந்தித்த, அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவரை சந்தித்த முதல் மனிதன் பிசாசு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் என்ற தேவனுடைய மனிதன் கையினால் ஞான ஸ்நானம் பெறுகிறார். அவர் நதியில் இருந்து கரையேறி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா உருக்கொண்டு அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமார். இனிமையான ஒரு அனுபவம். ஆனால் அடுத்து என்ன நிகழ்ந்தது? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1, 2, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவள் என்ன சொல்கின்றன? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசுக்கு அந்த இடத்தில் கொடுக்கப்படும் மற்றொரு பெயர் என்ன தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன். பிசாசு ஒரு சோதனைக்காரன். அவனுடைய கிரியைகளில் ஒன்று மக்களை சோதிப்பது அல்லது சோதனைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து போடுவது. அதைத்தான் அவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் செய்தான். 1 தெசலோனிக்கேயர் 3:5 கூட இந்த பெயரை நீங்கள் பார்க்கலாம், சோதனைக்காரன். போகட்டும். 40 நாள் அருள்நாதர் இயேசு உபவாசம் இருந்து ஜெபித்தார். தன்னுடைய ஊழியத்தை தொடங்க முன்பதாய் தேவனுடைய அருள் தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்காய், தேவன் தம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காய், அவர் சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்ற வேண்டியதற்கு வேண்டிய பலனை பெறுவதற்காய் 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருந்தார். நாட்கள் முடிவடைந்தன. சோதனைக்காரன் புறப்பட்டு வந்தார். அவர் முன்பு 3 விதமான சோதனைகளை போட்டார். முதல் சோதனை என்ன? மத்தேயு 4:2 இப்படி சொல்கிறது, வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்தது. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து, இந்த கல்லுகளை எல்லாம் நீர் அப்பமாக மாற்றி சாப்பிடலாமே என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, உபாகம் 8:3 சொல்கிறது, பசி நம்மை வருத்துகிற ஒரு காரியம். பசி எந்த மனிதனையும் வருத்து. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்திட 10 பறந்திடும் என்று. ஆனால் கிறிஸ்துவோ அன்று இந்த சோதனையை ஜெயித்தார். சோதனைக்காரன் சொன்னான், ஏன் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி நீர் சாப்பிடக்கூடாது? இயேசு சொன்னார், மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். என்னுடைய பசிக்கு ஆகாரத்தை அவர் அனுப்ப மட்டும் நான் இப்படி இருப்பது தேவ சித்தம். பசியினால் என் மக்கள் இந்த உலகில் வாடும் பொழுது
அதனால் தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பசியின் வழியை நான் நடந்து போகிறேன். அது மட்டும் நான் பசியை சகிக்கத்தான் வேண்டும். அந்த சோதனையை மேற்கொண்ட சோதனைகள் எதற்கு நமக்கு வருகின்றன பிரியமானவர்களே? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை நமக்கு தருவதற்காக. தேவனை விட்டு நாம் பிரிந்து விட்டால் பிறகு பிசாசு என்ன வேண்டும் என்றால் நம்மை செய்யலாம். ஆகவே அப்படி நாம் முறுமுறுத்து அவரை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகவே சோதனைகளை கொண்டு வந்து போடுகிறார். துருக்கி நாட்டில் சுலைமான் என்ற ஈடு இணையற்ற பராக்கிரம் நிறைந்த ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு ஒரு அருமை மகன் இருந்தார். ஞானத்தில் ஈடு இணையற்றவன், பராக்கிரமத்தில் ஈடு இணையற்றவன். அவனை ஒரு மாகாணத்தின் தலைவராக அவர் அனுப்பினார். அவனுடைய புகழ் கீர்த்தி எங்கும் பரவியது. தகப்பன் சண்டைக்கு போனால் அவன் கூட செல்வான், வெற்றி நிச்சயம். இந்த மன்னருக்கு ஒரு ஆசை நாயகி இருந்தாள். அவள் எப்படியாவது நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டாள். அரசனுடைய மனதில் ஒரு விஷ விதையை போட்டாள். எல்லாரும் உங்கள் மகனைத்தான் புகழுகிறார்கள், வெகு சீக்கிரம் அவன் உங்களை கொன்றுவிட்டு அரசனாகி விடுவான் என்ற பெயரும் கூட, என்ற செய்தியும் கூட என் காதில் படுகிறது என்றாள். அரசனுக்கு கோபம் வந்தது. தன் அன்பு மகனை கொண்டு வரச் சொன்னான். நியாயாசனத்துக்கு முன்பதாக மகன் வந்து அவளோடு வந்து, அப்பா என்ன கூப்பிட்டீர்கள் என்று அன்போடு கேட்டான். தன் அருகில் இருந்த பணியாட்களை அழைத்து இரும்பு கம்பியை கொண்டு வாருங்கள் என்றார். தன்னுடைய மகனுடைய கழுத்தில் அந்த இரும்பு கம்பியை சுருக்கி கொல்லும்படி கட்டளையிட்டான். அந்தோ அவன் துடி துடித்து இறந்து போனான். நாட்கள் கடந்தன. அதே பெண் சொன்னாள், அண்டை நாட்டை நாம் பிடிக்கலாமே, போருக்கு செல்லலாமே என்று. தன் அன்பு மகனுடைய துணையின்றி சென்றான், தோல்வியுற்றான், எல்லாவற்றையும் இழந்தான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தை நமக்குள் கொண்டு வருவதற்காகவே பிசாசு சோதனையை கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் இன்று தேவனை நேசிக்கும் ஊழியர்களுக்கு, தேவனை நேசிக்கும் மக்களுக்கு பசி ஒரு பொருட்டல்ல. பவுலடிகள் என்ன சொல்கிறார்? ரோமர் 8:36 வாசித்து பாருங்கள். பசி தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க இயலாது. 1 கொரிந்தியர் 4:11 இன்று வரைக்கும் நான் பசியுள்ளவனாய், நாங்கள் யாவரும் பசியுள்ளவர்களாய் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 11:27 அவர் சொல்கிறார், ஐயோ நான் பசியிலே என் வாழ்க்கையை கழித்து விட்டேன். ஆனால் அது தேவனுடைய அன்பை விட்டு பிரித்ததா? இல்லவே இல்லை. ஒரு தடவை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவத்தை முன்பு வைக்க விரும்புகிறேன். சீனா தேசத்தில் மாசே துங் அரசாட்சியை கைப்பற்றி ஆண்ட காலம் அது. அரசாங்கமே 100 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காலம் அது. ஒவ்வொரு நாளும் 3 வேளை கஞ்சி தான் ஊற்றுவார்கள். ஆனால் சீனர்களுடைய புத்தாண்டு விழா வரும் பொழுது ஒரு விருந்து கொடுப்பார்கள். அந்த விருந்து என்ன? கூட ஒரு வேக வைத்த முட்டையை கொடுப்பார்கள். அந்த முட்டையை ஜனங்கள் பசியினால் அந்த ஓட்டை கூட பிரிக்காமல் அப்படியே மென்று தின்று விடுவார்களா, அவ்வளவு பசி. ஆனால் கிறிஸ்துவை நேசிக்கும் மக்கள் வசித்த குடும்பங்களில் வேறொரு சண்டை நடக்கும். அந்த முட்டையை கொடுத்த உடனே சிறு பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த தாத்தா பாட்டியினிடம் சென்று, தாத்தா என் முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்கள், நீங்கள் அதிக பலவீனமாக இருக்கிறீர்கள், பாட்டி என் முட்டையை சேர்த்து சாப்பிடுங்கள் என்று கெஞ்சுவார்களாம். தாத்தா என்ன சொல்லுவார்? பாட்டி என்ன சொல்லுவார்? வேண்டாம், என் காலம் முடிவடைந்து விட்டது, நான் இந்த உலகை விட்டு போகும் நேரம் இன்றோ நாளையோ நான் அறிய, என் மகனே நீ சாப்பிடு, நீ நன்றாயிருக்க வேண்டும். ஒரே சண்டை, அன்பின் சண்டை. பசி வந்ததினால் தேவனை மறுதலித்தார்களா? இல்லை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார்.
சோதனைக்காரனை ஜெயித்தார். ஆகவே இன்று பசி வந்தாலும் சரி, தொடர்ந்து தேவனை நேசிக்க, கிறிஸ்துவை பின்பற்ற நம்முடைய மனம் நமக்கு உதவி செய்கிறது அல்லவா? ஒரு பழைய பாடலை பாடுவோமா? எல்லாரும் கைதட்டி சந்தோஷமா பாடக்கூடிய பழைய பாட்டு. இப்ப தட்டாதீங்க, பாடும்போது தட்டுங்க. நான் சொல்றது நல்லா கேட்குறீங்கன்னு தெரியுது, அதான் பாடும்னாலே கைதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே பாடுவேன், பரவசமாகுவேன். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே. பசியை சகிக்க கிருபை செய்வார், பசியை நீக்கும் வழி திறப்பார். மத்தேயு 6:33 சொல்கிறது, பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அடுத்து வேறொரு காரியத்தை சொன்னான். அதை மத்தேயு 4:5-6-7 வாசிக்கலாமா? மத்தேயு 4:5-6-7. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு பார்த்தான், முதல் கேள்விக்கு வேதத்திலிருந்தே பதில் சொல்கிறாரே என்று. ஆகவே அவனும் வேதத்திலிருந்து வேறொரு காரியத்தை சொன்னான். ஐயா, நீர் நடந்து போகும் பொழுது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே, நீர் ஏன் இந்த உப்பரியிலிருந்து குதிக்கக்கூடாது என்று கேட்டார். வேத வசனத்தை பரீட்சித்து பார்க்கும்படி அவரை தூண்டினார். இயேசு சொன்னார், வேத வசனம் என்ன சொல்கிறது? நடக்கும் பொழுது கால் இடறினால் தாங்குவேன் என்று தான் எழுதியிருக்கிறதே தவிர, நீ மேலே இருந்து குதித்து பார் நான் தாங்குவேன் என்று வேதம் சொல்லவில்லையே, என்னை பரீட்சை பார் என்று தேவன் சொல்லவில்லை அப்பா என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 95:8-9 வசனங்கள் கூட அப்படித்தான் சொல்கிறது, என்னை பரீட்சை பாராதிருங்கள் என்று. அநேக முறைகள் மக்கள் அறிவீனத்தினால் தேவனை பரீட்சை பார்ப்பது உண்டு. மார்க் 16:18 வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொன்ன இயேசு சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்றும் சொன்னார். தேவன் இப்படி சொன்னாரே, உன்னை காப்பாற்றுவாரா பார்க்கலாம் என்று பிசாசு கொண்டு வந்த பரீட்சை இயேசு ஜெயித்தார். பிசாசின் கிரியை அழித்தார். இன்று நமக்கு ஜெயம்தான்.
மூன்றாவது ஒரு காரியத்தை செய்தான். அது என்ன? 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம் நாம் அவனை வணங்க வேண்டும் என்று. தேவனை வணங்குவதற்கு பதிலாக நாம் அவனை வணங்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். இந்த பிசாசு தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு விசேஷித்த கேரு, விசேஷித்த தேவதூதன். அவன் ஏன் விழுந்தான் தெரியுமா? அவனுடைய விருப்பத்தினால்தான். விருப்பம் என்ன? என்னை எல்லாரும் ஆராதிக்க வேண்டும். நாம் கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானத்திற்கு மேலே ஏறுவேன். எங்கு? ஆராதனை கூட்டம் இருக்கும் இடத்திற்கு மேலாக. தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், அதற்கு பதிலாக என்னை ஆராதிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய விருப்பம். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசுவை கண்ட பொழுதும் கூட, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்வீரான இந்த உலகத்தையும் அதன் மகிமையும் ஐஸ்வரியத்தை உமக்கு கொடுப்பேன் என்றான். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சரிதையை கூற விரும்புகிறேன். அவர் எப்பொழுதும் ஜெபத்தில் அதிகம் கழிப்பார். ஒரு நாள் ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது தேவ தூதன் ஒருவர் அவருடைய ஜெபரையில் நுழைந்ததாக அவர் உணர்ந்தார். அந்த இடம் முழுவதிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தார். கண் விழித்து பார்த்தார். தேவ தூதனைப் போலவே காட்சியளித்த அழகிய ஒரு தோற்றத்தை கண்டார். அவன் சொன்னான், நான் தான் லூசிபர், நான் தான் பிசாசு. அவரால் நம்பவே முடியவில்லை. பல முறையும் நாம் தவறாய் நினைக்கிறோம். பிசாசு கருப்பாய் இருப்பான், 2 கொம்பு வைத்திருப்பான், ரெக்கையிலே பறந்து வருவான். இல்லை இல்லை. தயவு செய்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 17, ஏசாயா 14, 12 16 இந்த வசனங்களை வாசித்துப்பார். பிசாசை பற்றி அங்கு வேதம் என்ன சொல்கிறது? பூரண அழகுள்ளவன், பூரண ஞானம் உள்ளவன். இந்த ஞானம், அழகு இவற்றினால் மேன்மை கொண்டு மேட்டிமை கொண்டுதான் அவன் கீழே விழுந்தான். எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் சொன்னான், அப்பா, இத்தனை வருஷம் நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாய், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் பாடுபடுகிறாய். என்ன கிடைத்தது உனக்கு? கடன் தொல்லை, அடி உதை, பரிகாச சொற்கள், நிந்தை, இவைகள் தானே. ஒரே ஒரு வார்த்தை சொல், இன்று முதல் நான் உம்மை வணங்குவேன் என்று. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பார். இந்த ஊழியருக்கு கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. காரணம், அவன் சொன்ன காரியங்கள் அத்தனையும் சாத்தியம். உண்மை ஊழியர்கள் கர்த்தருக்காய் பாடுபடுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 சொல்கிறது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சத்தியத்திற்காக துன்பம். ஆனால் மறுக்கணம் அந்த உள்ளத்தில் வேறொரு எண்ணம் தோன்றியது. தேவனுடைய கிருபை அந்த எண்ணத்தை போட்டது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் நன்றி. ஆனால் நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு வாழ்க்கை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன்.
அன்றுதான் இயேசு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டார். தண்டவாளத்தில் ரயிலில் சிக்கி மடிய வேண்டிய என்னை தடுத்து ஆட்கொண்டார். என் பாவங்களை மன்னித்தார். இன்று என்றைக்கு கண்ணை மூடினாலும் நான் மோட்சம் போவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அதை நீர் தர முடியாது. இயேசு எனக்காய் மரித்தார். இயேசு எனக்காய் இரத்தத்தை சிந்தினார். ஆகவே அவரைத்தான் நான் வணங்குவேன். நான் மரித்தால் மோட்சம் போவேன், அது எனக்கு போதும் என்றார். அவன் வெட்கி தலை குனிந்தான். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் ஏன் அவரை அவ்வளவு உத்தமமாய் சேவிக்க விரும்புகிறோம்? ஒரே ஒரு காரணம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 73:25, தேவனே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? பூலோகத்திலும் உம்மையன்றி எனக்கு வேற விருப்பமே இல்லை, வேற விருப்பமே இல்லை. ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் அதிபதியாக வருவதற்கு முன்பு ஒரு வக்கீலாய் பணியாற்றி வந்தார். ஒரு நாள் அவர் தெருவழி நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீக்ரோ பெண்ணை, வாலிப பெண்ணை ஏலம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அடிமைகளாக விற்பது வழக்கம். 14,000 ரூபாய்க்கு அந்த பெண் ஏலம் விடப்பட்டாள். $14,000. இந்த $14,000 கொடுத்து எடுத்தது ஏப்ரஹாம் லிங்கன். அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். அவள் நினைத்தாள், நான் என்றும் இனி இவருக்குத்தான் அடிமை என்று. அவர் சொன்னார், $14,000 கொடுத்து உன்னை எடுத்தது உண்மைதான், ஆனால் நான் உன்னை விடுவிக்கவே அப்படி செய்தேன். நீ போகலாம், எங்கும் போகலாம், நீ விடுதலை பெற்று போகலாம், நீ இஷ்டப்படி செய்யலாம் என்றார். அந்த பெண் அழுது கொண்டு சொன்னார், ஐயா, நான் எங்கு போவேன்? எனக்கு ஒரே ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டீர்களா? ஆயுள் முழுவதும் உமக்கு அடிமையாக நான் வாழ, உமக்கே அடிமையாக வாழ, உமக்கு தொண்டு செய்ய, ஊழியம் செய்ய எனக்கு ஒரு தருணம் தர மாட்டீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நாமும் அப்படித்தான். உலகம் நமக்கு பலவித இன்பத்தை கொடுக்கலாம், பெருமையை தரலாம், பட்டம் பதவியை தரலாம். ஆனால் இயேசு எனக்காய் உயிர் கொடுத்தார். இயேசு எனக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். அவருக்காக தொண்டு செய்வதே என் வாழ்வின் நோக்கம் என்று நாம் சொல்கிறோம். இந்த கிருபையை அன்று இயேசு சோதனை ஜெயித்ததினால்தான் இன்று நாம் பெறுகிறோம். எத்தனை பாக்கியம், எத்தனை மகிழ்ச்சி! இந்த அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம். ஒரு பழைய பாடலை பாடுவோமா? எனக்கு எல்லாம் இயேசுவே. பழைய பாட்டு சேர்ந்து பாடுவோமா? அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாளியும் மீட்பெருமன் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட ஔஷதமும் எல்லாம் எஸ் லார்ட். எனக்கெல்லாம் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதுரும் ஆட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம்
இயேசுவே. இயேசு ஜெயித்தார். இந்த சோதனைகளை ஜெயித்தார். வேறொரு சோதனையும் அவர் ஜெயித்தார். லூக்கா 4:13 சொல்லுகிறதே, இந்த சோதனைகளை எல்லாம் முடித்து சில காலம் பிசாசு விலகி போயிருந்தார். ஆனால் சில காலம் அவன் விலகி போனாலும் வேறு விதத்தில் சோதனையை கொண்டு வந்தான். அவன் யூதாஸ் என்னும் இயேசுவின் சீடனுடைய இருதயத்தில் புகுந்து விட்டான். யோவான் 6ஆம் அதிகாரம் 64-70 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு துயரத்தோடு சொல்கிறார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். யூதாசை குறித்து அப்படி சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, யூதாசுடைய மனதை நோகச் செய்தான். அவர் மனதில் துயரத்தை போட்டான். யோவான் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பெண் பரிமள தைலம் கொண்டு அவரை பூசி வணங்குகிறாள். அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, தரித்திரருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே, ஏன் இந்த வீண் செலவு? இயேசு உள்ளமடைந்து சொல்கிறார், தரித்திரர் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கிறார்களப்பா, நான் வெகு நாள் இருக்க மாட்டேன், சீக்கிரம் மறித்து போவேன். அப்படியே அவரை காட்டி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, சோதனை, உள்ளத்தை உடைக்கும் சோதனை தினமும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எத்தனை சஞ்சலம், எத்தனை வேதனை, எத்தனை பாழ். இது மட்டுமல்ல, நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியில் இயேசு தன் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தார். மத்தேயு 8:17 வாசிக்க கேட்போமா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 1 பேதுரு 2:24 இதையும் வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். எனக்கு அன்பானவர்களே, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதம் சொல்கிறது இயேசு பரிசுத்தர். யோவான் 8:46 சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்ட நூலில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். 1 பேதுரு 2:22 சொல்கிறது, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை. பாவமற்ற அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமக்க வேண்டி நேர்ந்ததா? எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். சில கல்லூரிகளில் ராகிங் என்று நடத்துவார்கள். இந்த ராகிங்க்கு பயந்து கொண்டு கல்லூரியை விட்டு ஓடிவிட்டு வந்த சில மாணவ மாணவிகளை நான் சந்தித்ததுண்டு. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஐயா, பீடி குடிக்கும்படி என்னை வற்புறுத்தினார்கள், அல்லது சில தீய செயல்களை செய்யும்படி என்னை மற்ற மாணவர்கள் வற்புறுத்தினார்கள், அதை தாங்க முடியாமல் ஓடி வந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவோ சர்வலோகத்தின் பாவங்களை அக்கிரமங்களை தன்மேல் சுமத்தப்பட்டவராய் தவித்தார். தேவனை நோக்கி கதறினார். மார்க்கு 14:36, பிதாவே, எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு சித்தமானா இந்த பாவங்களை சுமக்கும் அனுபவத்தை என்னை விட்டு எடுத்து போடு, என்னால் இதை சகிக்க முடியவில்லை. மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எத்தனை பாடுகள், எத்தனை சஞ்சலம். என் அன்பிற்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கல்லுப்பட்டி என்ற ஒரு சிறு ஊருக்கு ஓய்வுக்காய் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த ஒரு போதகர்
ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருந்தார். சின்ன கூட்டம், ஒருவேளை ஒரு 60 பேர் இருந்திருக்கிறார். இயேசு எனக்கு சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான், ஐயோ அவன் குஷ்டரோகத்தினால் தவிக்கிறான், அவனை கூப்பிடு, நான் சுகமாக்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு மனதிற்கு அதிக கஷ்டம், அப்படி வருவானோ என்று ஒரு ஏக்கம், கலக்கம். கூப்பிட்டேன். இந்த வாலிபன் வந்தான், கண்ணீரோடு நின்றான். சின்னம் சிறு வயதில் இந்த நோய், தடுமாறினான். கர்த்தர் உனக்கு சுகமளிக்கிறார் தம்பி, அவ்வளவுதான் சொன்னேன். நான் அவனுக்காக ஜெபிக்கவில்லை. கர்த்தர் உனக்கு சுகமளிக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னேன். நான் என் ஊருக்கு போனேன். திரும்ப 1968 வருஷம் அந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்குள்ள போதகர் என்னை அழைத்து ஒரு வீட்டில் சிறந்த விருந்து ஒன்றை கொடுத்தார். நன்றாய் சாப்பிட்டேன். போதகர் சிரித்து கொண்டே கேட்டார், உங்களுக்கு சாப்பாடு போட்டது யார் தெரியுமா? ஓடி ஓடி ஒரு தம்பி சோறு போட்டானே, கவனித்தீர்களா? ஐயோ நான் கவனிக்கவில்லையே என்று சொன்னேன். நீங்கள் முன்பு வந்திருந்த பொழுது குஷ்டரோகம் நிறைந்த வாலிபன் ஒரு நீங்கள் இருக்கிறான் என்று சொன்னீர்கள். அவனை அழைத்தீர்கள், ஜெபித்தீர்கள். இன்று அவனை பாருங்கள் என்று கூப்பிட்டார். தலையிலிருந்து கால் வரை ஒரு சிறு வடு கூட இல்லை. இயேசு அவனை குணமாக்கியிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, எப்படி இந்த குணம் வந்தது? நான் கை வைத்தேனா? இல்லை. உருக்கமாய் ஜெபித்தேனா? இல்லை. இயேசு மனதுருக்கமுடையவராய் அவனை குணமாக்கினார். அந்த கூட்டத்தில் அவன் இருப்பதை உணர்ந்து கண்ணீரோடு பாரத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லும்படி என்னை தூண்டினார். காரணம், ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள பாடுகளையும், இந்தியாவில் 85 கோடி மக்களுடைய சரீர பாடுகளையும் அன்று தேவன் இயேசுவின் மீது, அவருடைய சரீரத்தின் மீது ஊற்றினார். வலுக்கட்டாயமாக நீர் இதை சுமந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். நோயை பற்றி பேசும் பொழுது கலாத்தியர் 4:14 பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 4:13-14 என்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோஷியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சரீர பலவீனத்தோடு உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார். அந்த சரீர பலவீனத்தை எப்படி சொல்கிறார்? சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை, சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை. என் அன்பிற்குரியவர்களே, அருள்நாதர் இயேசு இந்த சோதனையை சகித்தார். நோய் சரீரத்தில் உண்டாகும் ஒரு சோதனை. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாங்கான இருதயத்தை நமக்குள் கொண்டு வருவதற்காய் பிசாசு கொண்டு வந்து போடும் ஒரு சோதனை. இயேசுவின் வழியை கடந்து போனார். 1990 ஆண்டு ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்தேன். என்னுடைய இருதயம் 1.5 மணி நேரம் நின்று விட்டது. 15 மணி நேரம் என் இருதயத்திலே அறுவை சிகிச்சை செய்தார். அதன் பிறகு 50 நாட்கள் பகலிலும் உறக்கமில்லை, இரவிலும் உறக்கமில்லை, ஒரே வலி. ஒரு நாள் யோசித்தேன், இந்த உலகத்தில் நான் இனி எதற்காக இருக்க வேண்டும்? 35 வருடங்கள் ஆண்டவருக்காய் பாடுபட்டு இருக்கிறேன். அவர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் நான் நிறைவேற்றி இருக்கிறேன். அவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன். இனி நான் இந்த உலகில் வாழ வேண்டியது என்ன? நான் இனி ஆண்டவரிடம் போகட்டும். காருண்யா பொறியியல் கல்லூரிக்காக கடன் வாங்கி இருக்கிறேன். யாராவது அதை கட்டட்டும், நான் போகட்டும் என்று எண்ணினேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபிக்க விரும்பினேன். தேவனே, போதும், 35 வருடங்கள் பட்ட பாடு போதும், இந்த 50 நாட்கள் நான் பட்ட பாடு போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் உடைய சமூகத்தில் வந்து இளைப்பாறேன்.
மறைந்த என் மகள் ஏஞ்சலோடு கூட நானும் இளைப்பாறட்டும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ள நான் ஜெபிக்க வாயை திறந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்கினார். என் மன கண்கள் முன்பது ஒரு தோற்றத்தை காண்பித்தார். அறுவை சிகிச்சைக்கு என்னை கொண்டு போகும் பொழுது என் அன்பு மகன் பால் வழியை நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம் மிகுந்த சமாதானத்தோடு சொன்னேன், தம்பி, நான் போய் வந்து விடுகிறேன் என்று. நான் போயிட்டு வர்றேன்ப்பா என்று சொன்னேன். அவனுடைய முகமோ சோகத்தினால் நிறைந்திருந்தது. அந்த முகத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். நீ இப்படி ஜெபம் செய்ய விரும்புவது சரிதானா? உன் மகனுக்காய் நீ வாழ வேண்டியது அவசியம் இல்லையா? என் உதடுகளை கடித்துக் கொண்டேன், நாவை கடித்துக் கொண்டேன். கவலைப்படாத, நோய்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சரீரத்தில் வலிகள் உண்டு. இனி நான் ஏன் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறி வருவது உண்டு. ஆனால் மத்தியில் தேவன் கிருபை தருவார். இயேசுவை தாங்கிக் கொள்ளும் கிருபையை தருவார். நாம் புலம்புவது உண்டு, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள். ஆனால் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுப்பார். மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ, தொடர்ந்து வாழ, அவருடைய சேவையை செய்ய, இன்னும் கூடுதலான மக்களுக்கு ஆறுதல் அளிக்க நம்மை பயன்படுத்துவார். கவலைப்படாதீர்கள். ஆனால் அதிலேயே காரியம் முடிந்து விடுவதில்லை, நம்மை குணமும் ஆக்குவார். காரணம், அந்த சோதனை அவர் சகித்தார். பவுலடிகள் சொன்னார், சரீரத்தில் எனக்கு உண்டாயிருக்கும் சோதனை. 2 கொரிந்தியர் 12:5-9 வரை உள்ள வசனங்களை வாசித்துப்பார். தேவனை நோக்கி 3 முறை கெஞ்சினார், இந்த சரீரத்தில் இருக்கும் சோதனை எனக்கு வேண்டாம். தேவன் சொன்னார், பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், நீ என் ஊழியத்தை நிறைவேற்றுவாய் என்று சொன்னார். நிறைவேற்றவில்லையா? 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்கிறது? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். உங்களுக்கும் அப்படித்தான். கவலைப்படாதீர்கள். நோய்கள் வரும் பொழுது பிசாசு கொண்டு வரும் சோதனை என்று எண்ணி உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். சோதனையை ஜெயித்த இயேசு சோதனையை ஆன்மீக பிரகாரமாக சகிக்க ஜெயிக்க பலன் கொடுப்பார். சோதனையை உங்களை விட்டு அகற்றவும் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரீரத்தில் அவர் நம்முடைய சரீர பாடுகளை, வேதனைகளை சுமந்தார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தோடு சகித்தார். அவருடைய உள்ளம் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்து, பாவங்களையும் அப்படியே தான் சகித்தார். பாவங்களை சகித்த அவரை பற்றி, சரீரத்தில் நோய்களை சகித்த அவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 52:14 என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முக தோற்றம் மாறியது. ஏசாயா 53:2 சொல்கிறது, அதில் அழகும் இல்லை, அதில் சௌந்தரியமும் இல்லை. தவித்தார். யோபு 2:7 சொல்கிறது, யோபுவை சாத்தான் கொடிய பற்களினால் வாதித்தான், தேவனோ அவனை விடுதலையாக்கவில்லையா? லூக்கா 13:11-16 வரை உள்ள வசனங்களில் 18 வருஷமாய் பிசாசு ஒரு பெண்ணை கட்டியிருந்தார். எள்ளளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவளை குணமாக்கவில்லையா? உங்களையும் குணமாக்குவார். இன்னும் சில வினாடிகளில் இயேசுவின் மத்தியிலே உலாவுவார். இப்பொழுது உங்கள் அருகே வருவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். எல்லா சோதனைகளிலும் இருந்து விடுதலை தருவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு காரியம். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். அதை செய்து நாம் ஜெபத்திற்கு போவோம்.
என் அன்பு தகப்பனார் துரைசாமி அவர்கள் நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த இரவு 8:15 மணிக்கு சென்னையில் கண்களை மூடினார்கள். அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு என்னை ரயிலில் ஏற்றி அனுப்பினார்கள். என் தகப்பனாரின் உடலை அடக்கம் பண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணினோம். எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்தினார்கள். இறுதியில் என் மனைவி சொன்னார், கடைசி தடவையாக அப்பாவுக்கு முத்தமிடுங்கள் என்று சொன்னார். என் தகப்பனாரின் அருகே சென்றேன். அவருடைய கரங்களை என் மனைவி எனக்கு எடுத்து கொடுத்தார். என்னை அன்போடு பாசத்தோடு தூக்கி வளர்த்த கை சில்லிட்டு இருந்தது. நான் முத்தமிட்டேன். என்னையே மறந்தேன். தேவனை நோக்கி என் இருதயத்தை நான் ஏறெடுத்தேன். நான் என்ன சிந்தித்தேன் தெரியுமா? என் தகப்பனார் என்னை 57 வருடங்கள் அரவணைத்து பாசத்தோடு வளர்த்தார்கள். ஆனால் நான் அவர்களை எப்படி நேசித்திருக்கிறேனா? அவர்கள் மனம் நோக நான் நடந்ததுண்டா? எத்தனை முறை அவர்களை மனம் நோக நான் நடந்திருப்பேனோ தெரியவில்லையே. இன்று என் தகப்பனார் இங்கு இருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன். அவர்களோ என் கூச்சல் காதில் படக்கூடாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆகவே நான் கண்ணீரோடு தேவனை நோக்கி செலுத்தேன், கதறி அழுதேன். இன்று இரவும் கூட நம்முடைய அருள்நாதர் இயேசு, நம்முடைய தகப்பனார் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்வோம். யாருக்காக இந்த பாடுகள்? யாருக்காக இந்த பசி? யாருக்காக பிசாசினால் வந்த சோதனை? யாருக்காக சரீரத்தில் பாவங்களை அவர் சுமந்தார்? யாருக்காக நோய்களை சுமந்து மத்தேயு 27:46 சொல்லுகிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை இவைகளை சுமக்கும்படி கைவிட்டி என்று அவர் கதறினார். யாருக்காக? நமக்காக. அதை மறந்து எத்தனை முறை நாம் அவர் மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ நாம் அறியோம் அல்லவா? ஆகவே இன்று நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு தருணம். இயேசு கிறிஸ்துவாகி அவரை அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, தேவனே, இன்னென்ன விதத்தில் நான் உடைய மனதை புண்படுத்தி இருக்கிறேன் அப்பா என்று நினைத்து மன்னிப்பு கேட்பார். அவர் மன்னிப்பார், மனதார மன்னிப்பார், நம்மை அணைப்பார், முத்தமிடுவார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு வெற்றி தருவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்றென்றும் இரக்கம் பெறுவான். நாம் இரக்கம் பெறுவோம். மட்டுமல்ல, இரக்கம் பெறும் பொழுது நமது கண்ணீரை துடைப்பார். நம்முடைய குறைகளை மன்னிப்பது மட்டுமல்ல, நாம் விரும்பி கேட்கும் எதையும் தருவார். இன்று இரவு நோய் உங்களை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். இன்னும் சில வினாடிகளில் இயேசு அவைகளை சுகமாக்குவார். நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். முதலாவது நம்முடைய குறைகளை நினைத்து அறிக்கை செய்வோமா? ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். சிலுவையில் தொங்கும் இயேசுவை சற்று நோக்கி பார்ப்போம். சிலுவையில் தொங்கும் அவரையே நோக்கி பார்ப்போம். ஐயோ, எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள்! உடலெல்லாம் காயம், வாரினால் அடிக்கப்பட்ட காயம், ஆணிகள் துளைத்திட்ட காயம், மார்பில் ஈட்டினால் குத்திய காயம், தலையில் முள்முடியினால் வந்த காயம். யாருக்காக? நமக்காக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். சிலுவையில் வேதனைகளை அனுபவித்தார். என்று பிசாசின் கிரியிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பும் என் நண்பனே, சற்று உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்.
எனக்காகவே இயேசு சிலுவையில் தொங்கினார், உண்மைதான். ஆனால் ஐயோ, நான் அவருடைய மனதை துக்கப்படுத்தி வாழ்ந்திருக்கிறேன். என் பெற்றோரின் மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். என் பள்ளி ஆசிரியருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறேன். வேலை செய்யும் இடத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையை நான் புண்படுத்தி இருக்கிறேனே, மனதை புண்படுத்தி இருக்கிறேனே. ஐயோ, என் மனைவியின் மனதை, என் பிள்ளைகளின் மனதை நான் புண்படுத்தி இருக்கிறேன். என் புருஷனுடைய மனதை நான் புண்படுத்தி இருக்கிறேன். என் மாமனார் மாமியாருடைய இருதயங்களை புண்படுத்தி இருக்கிறேன். தேவனே, இவைகளை உமக்கு விரோதமாகவே நான் செய்தேன் என்று அறிக்கை செய்வோமா? தாவீது சொன்னார், என் பாவம் எப்பொழுதும் என் கண்கள் முன்பதாக நிற்கிறது. ஆனால் தேவனே, இந்த பாவங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாகவே நான் செய்தேன். மனிதர்களுக்கு விரோதமாக நாம் செய்யும் பாவம், அவருடைய மனம் நோக பேசும் வார்த்தைகள், அவருடைய மனதை உடைக்க நம்முடைய கிரியைகள் மனிதனுக்கு விரோதமாக அல்ல, மனிதனுக்கு விரோதமாக அல்ல, நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்த தேவ குமாரனாகிய இயேசுவாகிய நம்முடைய பரம பிதாவுக்கு விரோதமானவைகளே என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் நல்லவன் என்று சொல்லாதிருங்கள், நான் நல்லவள் என்று சொல்லாதிருங்கள். யார் கழுத்தை வெட்டி விட்டேன், யார் கழுத்தை நெரித்து விட்டேன், யாருக்கும் நான் தீங்கு செய்யவில்லை என்று தவறாக உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளாதிருங்கள். நினைவில் பாவம் செய்யவில்லையா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்கிறது. சகோதரரை பகைக்கவில்லையா? உன் சகோதரனோடு உனக்கு சமாதானம் உண்டா? உன் சகோதரியோடு உனக்கு சமாதானம் உண்டா? எத்தனை வீட்டில் சண்டை! அண்ணனோடு நான் பேச மாட்டேன், தம்பியோடு பேச மாட்டேன், அக்காளோடு பேச மாட்டேன், தங்கச்சியோடு பேச மாட்டேன், என் பெற்றோர் எனக்கு வேண்டாம், என் பெற்றோர் என்னை மனம் பேதலிக்க செய்து விட்டார்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை, வயது சென்ற என் பெற்றோர் வேண்டாம் என்று நீ வெறுக்கவில்லையா? உன்னுடைய பக்தி மாய்மாலமான பக்தி, வேஷமான பக்தி. தேவன் சொல்லுகிறார், உன் சகோதரனை பகைக்கிற நீ, சகோதரியை பகைக்கிற நீ மனுஷ கொலைபாதகன். வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரனாயிருப்பான். மூடனே என்று சொல்லவில்லையா? எத்தனை முறை காரணம் இல்லாமல் கோபத்தோடு நாம் திட்டுகிறோம். யோசித்து பார்ப்பான், யோசித்து பார்ப்பான். காரணம் இல்லாமல் மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரனாயிருப்பான். யோசித்து பார்ப்பான். ஒன்று செய்வான், இயேசுவே, நீர் எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டீரப்பா, நானோ உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ததெல்லாம் உமக்கு விரோதமாகத்தான். என்னை மன்னிக்கும். நான் என் தகப்பனாருடைய உயிரற்ற செல்லிட்ட உடலை தொட்டு கதறி அழுதேன். ஐயோ, என் தகப்பனாருக்கு மனம் நோக எப்படியெல்லாம் நான் நடந்தேனோ எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னியும் என்று. அதே விதமாய் சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவுக்கு விரோதமாக நாம் எத்தனை பாவங்களை செய்தோமோ அவைகளை அறிக்கை செய்வார். இந்த அவரோடு நாம் ஒப்புரவாவோம். பிரியமானவர்களே, அடிக்கிற கைதான் அணைக்கும், அவர்தான் நம்ம அணைக்க வல்லவர். அவருடைய அன்பு இணையற்றது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்பொழுதும் உங்கள் எத்தனை பேருக்கு, ஐயா எனக்கு இந்த பாவ மன்னிப்பு வேண்டும் ஐயா, ஐயோ நான் ரகசிய பாவத்தில் வாழ்கிறேன், மற்றவர்களை வெறுக்கிற, மற்றவர்களை கோபிக்கிற, மற்றவர்களை பகைக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், என் இருதயம் மாற வேண்டும், என் இருதயம் மாற வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசை கொண்டு தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து முன்னே வருவீர்களா? ஐயா நான் பாவி, ஐயா நான் மனுஷ கொலைபாதகன், நான் எரி நரகத்திற்கு போக வேண்டியவன், இயேசுனை மன்னிக்க வேண்டும், இயேசுனை மன்னிக்க வேண்டும். தயவு செய்து எழுந்து முன்னே வருவீர்களா? கர்த்தர் இன்று இரவு உங்களை ரட்சிப்பார். கொஞ்ச இடம்தான் முன்னே இருக்கிறது. முன்னே வர முடியாதவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று, இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னியும் என்று கதறுவீர்களா? நம்முடைய தகப்பனாரிடம் நமக்கு மன்னிப்பு கேட்க உரிமை உண்டல்லவா? அவருடைய மனதை நோகச் செய்தோம், அவருடைய மன்னிப்பு கேட்போம். பிரியமானவர்களே, கண்ணீரோடு கெஞ்சுவோம், தேவனே
என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். எண்ணி எண்ணி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய இருதயத்தின் நாமே சோதித்து பார்ப்போம். தேவனே, நான் பாவி, இன்னென்ன பாவங்களை செய்தேன், இன்னென்ன பொய் சொன்னேன், இன்னென்ன விதத்தில் மக்களுடைய மனதை உடைத்தேன், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும் என்று கண்ணீரோடு கெஞ்சுவோமா? நம்முடைய கண்ணீரை சிந்துவோம் பிரியமானவர்களே, கண்ணீரை சிந்துவோம் பிரியமானவர்களே. இயேசு மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளை தள்ளிவிட அல்ல, பாவிகளை ரட்சிக்க. கண்ணீரோடு கெஞ்சுவார், கண்ணீரோடு கெஞ்சுவார். தேவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இந்த பாவங்கள் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இயேசு அற்புதங்களை செய்வதற்கு இவைகள் தடையா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கண்ணீரோடு கெஞ்சுவார், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள பொல்லாத பிசாசின் வல்லமை வெளியே வரட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அசுத்தாவின் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன். பொல்லாத பிசாசே, ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். நீ நரகத்து போகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். மூச்சு இழைப்பு, வலிப்பு போன்ற நோய்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே, ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். கண்கள் பார்க்க முடியாதபடிக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத குருட்டு ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அந்த கண்கள் திறக்கப்படுவதாக. பேச முடியாதபடிக்கு, கேட்க முடியாதபடிக்கு வாய்களை, காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கும் பொல்லாத பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரங்களை விட்டு வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பேச முடியாத நாவுகள் திறக்கட்டும், உதடுகள் திறக்கட்டும், கேட்க முடியாத காதுகள் திறக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கேன்சர், டியூமர் நோய்களை சபிக்கிறேன். இந்த கட்டிகள் இப்பொழுது மறையட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு நீ வெளியே வா என்று இறுதியாய் உனக்கு நான் கட்டளை கொடுக்கட்டும். அந்த சரீரத்தில் இருந்து இன்று இரவு நீ புறப்பட மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உன்னை வாதிக்கிறேன். I torment you, wicked devil, in the name of Jesus Christ of Nazareth, who is in me and with me through the anointing of the Holy Spirit. I torment you. Lord, I torment every evil power. Let them come out. Let them scream. Let them come out and never be there in that body again. In Jesus' name. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தோலில் பலவிதமான நோய்களினால் பாடுபடுகிற பலரை நான் பார்க்கிறேன். இயேசு சுவாமி அந்த நோய்களை குணமாக்கும். அந்த சரீரங்கள் இப்பொழுது முற்றிலும் மாறட்டும். ஐயோ, என் சரீரத்தில், இந்த சருமத்தில் பிதாவே இவ்விதமாய் நிறம் மாறி இருக்கிறது என்று புலம்பி அழுகிற இந்த மக்களை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் சுவாமி. குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும். ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு நோயையும் சுவாமி குணமாக்கும். தேவகுமாரனே, மந்திர தந்திரத்தினால் பிடிபட்டு தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, என் எலும்புகள் எப்பொழுது யாரோ குடைகிறது போல இருக்கிறது என்று தவிக்கும் அந்த அன்பு சகோதரியை சுகமாக்கும். அந்த வேதனை உண்டாக்கும் பொல்லாத பிசாசு நரகத்து போகும்படி இயேசு கிறிஸ்து உனக்கு கட்டளை கொடுக்கிறார். எல்லா மந்திர தந்திரங்களையும் பில்லி சூனியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இன்று தகர்க்கிறோம், உடைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ லார்ட். இயேசு சுவாமி, நீர் சொன்னபடி மற்றொரு முறை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த கைகள் நெஞ்சிலே வைக்கப்பட்டு இருக்கின்றனவோ, எந்தெந்த கைகள் நோய்கள் இருக்கும் இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றனவோ, அந்தந்த கைகள் மீது ஆணி பாய்ந்த, உடைந்த, நொறுங்கின, நொறுக்கப்பட்ட உடைய கரங்கள் இப்பொழுது படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். படட்டும், படட்டும். அந்த கரங்கள் விரும்பும் அற்புதங்களை இப்பொழுது செய்யட்டும் ஐயா. செய்யும் ஆண்டவரே, செய்யும், செய்யும். பிள்ளைகளை விடுதலை செய்யும், விடுதலை செய்யும் ஐயா. நன்றி, கோடாகோடி நன்றி, நன்றி, கோடாகோடி நன்றி, நன்றி, கோடாகோடி நன்றி.
இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு நோய்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். சிறுவர்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். வயோதிபர்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். இயேசுவின் பிரசன்னம் இடம் முழுவதும் நிறைத்துக் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன வேண்டுமோ அவரிடம் கேளுங்கள். என்ன வேண்டுமோ கேளுங்கள். தந்து கொண்டே அவர் இருப்பார். இன்னும் பிரசன்னம் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசுகள் நடுங்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா!